தமிழகத்திலேயே முதலாக மின்னணு திரை மூலம் வெண் பட்டுக்கூடு ஏலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தர்மபுரி மாவட்டத்தில் பட்டு வளர்ப்பு சாகுபடி 4000 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டுள்ளது. இதில் 2390க்கும் மேல் பட்டு வளர்ப்பில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு உற்பத்தி செய்யும் பட்டுக்கூடுகள் தர்மபுரியில் அமைந்துள்ள பட்டுக்கூடு அங்காடிக்கு வருகிறது. தமிழ்நாட்டிலேயே பெரிய அங்காடி என்பதால் சத்தியமங்கலம், கோபிசெட்டிப்பாளையம், ஈரோடு, நாமக்கல், தேனி, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களிலிருந்து வருகிறது. வெண் பட்டுக்கூடுகளுக்கு என நல்ல விலை கிடைப்பதால் ஒரு நாளைக்கு 1500 கிலோ முதல் 2000 கிலோவிற்கு அதிக எண்ணிக்கையில் விவசாயிகள் இந்த அங்காடிக்கு விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். மின்னணு திரை மூலம் வெண் பட்டுக்கூடு விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. விவசாயிகள் திரையை பார்த்து விலையை தெரிந்து கொள்வார்கள். மேலும் வாட்ஸ்அப்புக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. மின்னணு திரை மூலம் ஏலம் விடுவதால் இடைத்தரகர்களோ முறைகேடுகளோ நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று பட்டு வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் செல்வி தெரிவித்தார். என் பெயர் செல்வி. நான் தமிழ்நாடு பட்டு வளர்ச்சித்துறையில் ஒசூர் விரிவாக்க உதவி இயக்குநராகவும் தர்மபுரி பொறுப்பு உதவி இயக்குநராகவும் பணியாற்றி வருகிறேன். தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் வேளாண் சார்ந்த மாவட்டமாக உள்ளது. மல்பெரியை பொறுத்தவரை 4100 ஏக்கர் மல்பெரி பயிரும் 2390 விவசாயிகளும் தர்மபுரி மாவட்டத்தில் மல்பெரி பயிரிட்டு பலன் பெறுகின்றனர். 2024-25 வருடத்தில் 750 ஏக்கருக்கு மல்பெரி பயிரும் 245 பயனாளிகள் புழு வளர்ப்பு மனையும் அமைத்துள்ளனர். மேலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கும் இந்த திட்டமானது மானிய மூலமாக அவர்களுக்கு சென்றடைகிறது. மேலும் தர்மபுரி மாவட்டத்தில் 19 அங்காடிகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் தர்மபுரி அங்காடி பெரிய அங்காடியாக திகழ்கிறது. இங்கு மட்டுமே மின்னணு முறையின் மூலம் ஏலமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தினமும் திருவண்ணாமலை, ஈரோடு, சேலம், தென்காசி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 25 முதல் 50 விவசாயிகள் 1500 முறை முதல் 2000 கிலோ வரை பட்டுக்கூடுகளை விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். மேலும் 45 நூற்பாளர்கள் வரை ஏலத்தில் பங்கு கொள்கின்றனர். இங்கு தரமான வெண் பட்டுக்கூடுகள் கிடைப்பதால் விசைத்தறி நுட்பாளர்கள் தருமபுரி மாவட்டத்திலிருந்தும் மற்றும் பிற மாவட்டங்களில் இருந்தும் நேரடியாக வாங்கி சென்று நூல்களை பிரித்து காஞ்சிபுரம் நெசவிற்கு அனுப்புகின்றனர். தமிழ்நாடு அரசு பட்டு வளர்ச்சி துறை மூலம் பட்டு வளர்ப்பு விவசாயிகளுக்கு அவர்களை ஊக்கப்படுத்த பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்கின்றன. பட்டுப்புழு வளர்ப்பதற்கான மர சாமான்கள், வலைகள் மற்றும் இதர பொருட்கள் வழங்கப்படுகிறது. 1 ஏக்கர் பட்டு வளர்ப்பு விவசாயிகளுக்கு 20,000 முதல் 1 லட்சம் வரை மானியமாக வழங்கப்படுகிறது என செல்வி கூறினார். அவர் விவசாயிகள் கொண்டு வரும் பட்டுக்கூடுகளுக்கு SR முறையின் மூலம் தரமான விலை அவர்களுக்கு மின்னணு திரையின் மூலமே திரையிடப்படுகிறது. இன்றைய நிலவரப்படி பட்டுக்கூடானது அதிகபட்சமாக 766 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 330 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சராசரியாக 684 ரூபாய்க்கு விற்பனைக்கு உள்ளது. இன்றைய மாத நிலவரப்படி அதிகபட்சமாக 860 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. எனவே விவசாய பெருமக்கள் மல்பெரியை பயிரிட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சந்தையில் நிலவரப்படி 1 கிலோ வெண் பட்டுக்கூடு 763 ரூபாய்க்கும்
வெண்பட்டு விவசாயத்தில் நல்ல வருவாய் கிடைப்பதாக விவசாயி ஒருவர் கூறினார். அப்பா ஃபஸ்ட்டு சிறுதானியங்களை செஞ்சுட்டாரு. அதில் சரியான லாபம் வராதனால இப்போ மல்புரி நாங்கள் 2 ஏக்கரை நட்டுங்கிறோங்க ஐயா. இப்போ அது மல்புரி வச்சுருந்து இப்போ 28 நாள் தான் அதில் வேலையே. அதில் புழு உற்பத்தி இது பண்ணி கூண்டு மார்க்கெட்டில் கொண்டு போய் போட்டால் இன்றைக்கி நிலவரம் 778 ரூபாங்க ஐயா. அதை போட்டு இப்போ நல்லா லாபம் கிடைக்கிது. 28 நாளில் லாபம் கிடைக்கிறதுனால அதே இன்னும் பெருசாக செய்யலான்ட்டு நாங்கள் இருக்கிறோங்க ஐயா. அரசாங்கம் மூலிமா இப்போ எங்களுக்கு செட்டு வந்துங்குது, மானியம் எல்லாமே பண்ணாங்க ஐயா. இப்போ இந்த ரேக்கிலேருந்து எல்லாமே கவர்மெண்ட்டு நல்லா பண்ணிக்குதுங்க ஐயா உதவி. சிறப்பாக இதில் தான் நல்லா இருக்கிறேங்க. இது நல்லா மேலும் மேலும் நல்லா வளர்ச்சி கொடுக்குது.